அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி சென்ற வாரம் எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எந்த லெவலில் இருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். வாரம் இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அப்போது ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவதில் நம்ம என்னென்ன ஹிண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு கால் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க மார்க்கெட் மேலே போகக்கூடிய வாய்ப்பு, புட் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு தெரியும். அப்போது மேலே கீழே போகிறவங்க கிட்ட தான் ஃபைட்டிங் நடக்குது. அப்போ மேலே போகணும்னு நினைக்கிறவங்க மேலே போக விருப்பப்படுவாங்க. அப்போ மேலே போகணும்னு விருப்பப்பட்டு மேலே போகும்போது அப்போ கால் ஆப்ஷன் ஏறினா என்ன ஆகணும், புட் ஆப்ஷன் இறங்கணும். அப்போ புட் ஆப்ஷன் இறங்கினா தான் கால் ஆப்ஷன் ஏற முடியும். இதுதான் விதி. அதே மாதிரி கால் ஆப்ஷன் இறங்கினா தான் புட் ஆப்ஷன் ஏற முடியும். இது லாஜிக். அப்போது கால் ஆப்ஷனுடைய இறக்கத்திற்கு புட் ஆப்ஷன் எவ்வளவு ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி புட் ஆப்ஷனுடைய இறக்கத்திற்கு கால் ஆப்ஷன் எவ்வளோ ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதைத்தான் போட்டியாளர்களோட பலம் பலவீனம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ மார்க்கெட்டை 36,500 புட் ஆப்ஷன், அடுத்தது 37,000 கால் ஆப்ஷன். அப்போது இவங்களோட போட்டி நடுநிலை ஆகக்கூடிய இடம், இதுதான் மீட்டிங் பாயிண்ட்டு நம்ம சொல்லுவோம். அப்போது இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 500 புள்ளி. அப்போ பாதினா 250 புள்ளி. அப்போ 250 புள்ளின்னு என்ன வரும், 36,750. அப்போது இந்த இடத்துல சமநிலை ஆகணும். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் யார் ஓவர்டேக் எடுக்கிறாங்களோ அவங்க சைடுக்கு உண்டான இம்பேக்டட் இருக்கணும். அந்த இடத்துல தான் டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்போ 36,500 புட் நம்மளுக்கு ஏற்றம் பெறணும் அப்படின்னா 37,000 கால் தோல்வி பெறாமல் நம்மளுக்கு ஏன் நீங்கள் 37,000 தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்ல உங்களுக்கு புரிதலுக்கோசரம் எடுத்திருக்கேன். நீங்கள் 37,500 கூட எடுத்துக்கலாம். அப்போ 37,500 கால் எடுத்தீங்கன்னா 37,000க்கு கீழே. இதே நீங்கள் 38,000 கூட எடுத்துக்கலாம். அப்போ 38,000 எடுத்தால் 36,500க்கும் 38,000க்கும் 1,500 புள்ளிகள். அப்போ 750 புள்ளி. அப்போ 37,250 நடுநிலையாக வரும். அதனால் உங்களுக்கு புரிதலுக்கோசரம் நம்ம 37,000 எடுத்துருக்கிறோம். அப்போ 36,500. அப்போது 36,750க்கு கீழே சந்தை வரும்பொழுது தான் உங்களுக்கு 37,000 காலோடைய இறக்கத்திற்கு 36,500 புட்டோட ஏற்றம் அதிகமாக இருக்கும். அப்போ 36,750 வரும்போது என்ன ஆகும்னா இவங்களோட டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 37,000 காலோடைய இறக்கத்திற்கு 36,500 புட். இதே 36,900 கால். அப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே இணைவாங்க, 400 புள்ளி. அப்போ ஆவரேஜ்னா 200. அப்போது 36,700. அப்போது 36,900 காலோடைய இறக்கத்திற்கு இவங்க டபுள்டாக ஆயிடுவாங்க. அப்போது 37,000 கால் பலவீனமாகணும், 36,900 கால் பலவீனமாகணும், அடுத்தது 36,800 கால். அப்போது படிப்படியாக 37,000 கால் வீக் ஆனதுக்கப்புறம் 36,900 36,800னா நம்மளுக்கு 36,500க்கும் 36,800க்கும் 300 புள்ளிகள். அப்போ 150 புள்ளி. அப்போ என்ன ஆகும், 36,650. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36,500 புட்டோட டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போது ஒவ்வொருத்தரை ஓவர்டேக் எடுக்கும்போது, இப்போ 37,000 காலை ஓவர்டேக் எடுக்கும்போது ஒரு 10 பாயிண்ட் 36,500 புட்டு ஒரு 10 பாயிண்ட் ஏறுதுன்னா 36,900 காலை ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15 புள்ளி ஏறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அடுத்தது 36,800 காலை ஓவர்டேக் பண்ணும்போது ஒரு 20 புள்ளி ஏறும் டெல்டா வேல்யூ. அதாவது மார்க்கெட்டோட 100 புள்ளியோட வித்தியாசத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போது இந்த 100 புள்ளிக்கு ஃபஸ்ட்டு 37,000 36,900 மீட் பண்ணும்போது மார்க்கெட் இந்த 50 புள்ளியோட இம்பேக்ட் இருக்குமா. இந்த ஃபஸ்ட்டு 50 புள்ளியோட இறக்கத்திற்கு இவன் 10 ரூபாய் ஏறானா அடுத்த 10 பாயிண்ட்டோட, அதாவது அடுத்த 50 பாயிண்ட்டோட இம்பேக்டுக்கு இந்த 36,750 36,700க்கு 10 பாயிண்ட் ஏறிச்சுன்னா அடுத்த விஷயத்தில் 36,700 36,650க்கு 15 பாயிண்ட். இது அப்போ 5 பாயிண்ட்டோட காமா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ரொம்ப. அப்போது ஒவ்வொரு மார்க்கெட்டோட ஒவ்வொரு ஏற்றத்துக்கு ஒவ்வொருத்தரை ஓவர்டேக் எடுக்கும்போது தான் இதில் 36,500 புட்டோட வீரியம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது 36,500 காலை நம்மளுக்கு ஓவர்டேக் எடுத்தாச்சுன்னா அதனுடைய டெல்டா வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அப்போது இதன் அடிப்படையில் தான் அப்போது இவங்களை ஓவர்டேக்கே பண்ணலன்னா இவங்களோட ஏற்றம் அடையாது, அப்போ கரையத்தான் செய்யும். இது வந்து லாஜிக். இதை வந்துட்டு இதன் அடிப்படையில் தான் நம்ம முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் இப்போ 2 பேர் மீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஒருத்தர் வாங்கிடுவாங்க. அப்போது அவங்கள ஓவர்டேக் எடுக்கக்கூடிய சக்தி இவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும். அப்படி மிந்தும் பொழுது இதனுடைய வாய்ப்பு எப்படி இருக்குது, ஓவர்டேக் எடுக்காத போது இதை நம்ம கையில் வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கும் திறன் உங்கள் கையில் தான் இருக்கணும். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமா தீர்மானிக்கக்கூடிய இடம் தான் முடிவெடுக்கும் திறன். அந்த முடிவெடுக்கும் திறனுக்கு பல காரணிகளாக இன்புட் இருக்கணும். அப்போது ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேணும். ஆல்டர்னேட்டிவ்ஸுங்கிறது நான் யாரை பார்க்கணும், யாரை போட்டியாளராக இருக்காங்க, அவங்க பலம் என்ன, அவங்க பலவீனம் என்ன, அவங்க பலமாக இருக்கும்போது நான் செய்யலாமா செய்யக்கூடாதா இல்லை தவிர்க்கலாமா, இத்தனை ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். அதில் பெஸ்ட் வே நீங்கள் எடுக்கிறது தான் உங்களோட முடிவெடுக்கும் திறன். அந்த முடிவெடுக்கும் திறன் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டரே இருக்குது, டிசிஷன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. அந்த டிசிஷன் மேக்கிங்கு ஒரு 6-7 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். அந்த ஆல்டர்னேட்டிவில் பெஸ்ட் சாய்ஸாக நீங்கள் பிக் பண்ணுறது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் இது. அப்போது ஸ்ட்ராட்டஜி படி நம்மளுக்கு யாரை ஓவர்டேக் எடுக்கணும்னு தெரியும். அவங்கள ஓவர்டேக் பண்ணும்போது தான் இவங்களோட வீரியம் ஜாஸ்தி ஆகும். அதாவது டெல்டா வேல்யூ, வீரியங்கிறது டெல்டா வேல்யூ. அப்போ டெல்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அதனுடைய தன்மை. அப்போது இவங்களை ஓவர்டேக் எடுக்கும்போது ஒரு 50 ரூபாய் இருக்கா அப்படின்னா 36,500 புட்டு. இப்போ 36,500 புட்டு இப்போ எவ்வளோ இருக்குது, 247 ரூபா இருக்குது. 37,000 கால் பாருங்கள், 217 ரூபா இருக்குது. இவங்க 2 பேர் இணையிறது 36,750 இணையணும். அப்போது 37,000 காலோட விலைக்கு மேலே, ப்ரைஸுக்கு மேலே 36,500 புட்டு இருக்கிற வரை தான் என்ன ஆகும், மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியுது. அப்போ இதன் அடிப்படையில் இவங்களை ஓவர்டேக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய டெல்டா வேல்யூ. அப்போது 37,000 காலை ஓவர்டேக் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஆகுது, அப்போ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் என்ன 2 பேர் இணையிற இடம் 36,750. அப்போ அடுத்து 36,900 வந்து 36,700. அப்போ இந்த 50 பாயிண்டோட டிஃப்ரெண்ட்டுக்கு அவன் வந்து ஒரு 10 ரூபாய் ஏறுறான் அப்படின்னா, அப்போ 247 260 போகிறான்னா 36,900 காலை ஓவர் பீட் பண்ணும்போது அடுத்து யார் 36,650 800 மீட் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அவனோட வீரியம் ஒரு 20 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இப்படி தான் படிப்படியாக அப்போ ஒரு 50 பாயிண்ட்டுக்கு இவனோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக மாறுபடும். இதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி உருவாக்கம். இதில் வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இதில் வந்து நான் இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கன்ட்டு நம்ம வகுப்புலேயும் சொல்கிறது கிடையாது, நம்மளோட வீடியோலையும் சொல்கிறது கிடையாது. ஆனால் வாய்ப்புகள் எப்படியெல்லாம் அமையும் அப்படிங்கிறது மட்டும் சொல்கிறோம். இதனுடைய கணக்கியல் விதி. இப்போ டெல்டா வேல்யூ உங்களுக்கு 10 ரூபா 15 ரூபான்னு சொல்லிட்டு ஆனால் எக்ஸாக்டாக எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறத வந்து நம்ம கணக்கியல் விதிப்படி தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு போட்டியாளரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க இப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னா தான், இப்போ இந்த ஏற்றத்திலிருந்து இது வர ஒன் சைடாக ஏறுது அப்படின்னா தான் ஆப்ஷன் பையருக்கு அது உகந்தது. இந்த வால்டைல் மார்க்கெட்டில் வந்துட்டு ஆப்ஷன் பையர் ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஆப்ஷன் பையர் ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஷார்ட் கவரிங் இருக்கணும் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் இருக்கணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். அப்போ இல்லை பையர் ஜெயிக்கிறேன்னா நான் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கினேன் 60 ரூபாய்க்கு கொடுத்தேன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் 50 ரூபாய்க்கு வாங்கி நான் 150 ரூபாய்க்கு நான் வந்தால் தான் கொடுப்பேன் அப்படிங்கிற இடம் கண்டிப்பாக இந்த 2 ஷார்ட் கவரிங்கும் ப்ராஃபிட் புக்கிங்கும் இருக்க வேண்டும். அப்போ இந்த இடம் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வால்டைல் செஷனில் ரைட்டர்ஸ் தான் ஜெயிப்பாங்க. அப்போ ரைட்டர்ஸ் எப்போ ஜெயிப்பாங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கணும். அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம், இப்போ நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் இண்டெக்ஸ் ரேஷியோ சொல்லியாச்சு. அப்போ நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒன் சைடு மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியான மார்க்கெட் பேங்க் நிஃப்டி கீழே போகணும்னு இழுத்தா நிஃப்டி ஸ்ட்ராங்காக நின்று இழுத்து பிடிக்கும், இல்லை நிஃப்டி மேலே போகணும்னு நினச்சினா பேங்க் நிஃப்டி இழுத்து கீழே பிடிக்கும். இதுதான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். அப்போ மேலேயும் போகாது கீழேயும் போகாது, 2 பக்கம் டான்சிங் ஜோனாக இருக்கும்போது இது ஆப்ஷன் ரைட்டர்ஸுக்கு தான் உகந்ததாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் பையர் ட்ரேட் பண்ணாமல் தவிர்க்கிறது முக்கியம். நான் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கும்போது நான் ஆப்ஷன் பையிங்கில் போய் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட முதலீடு இழக்க நேரிடும். அப்போது இண்டெக்ஸ் ரேஷியோ இருக்கும்போது ஆப்ஷன் பையர்ஸ் பார்வையாளராக மாறணும். அந்த தகுதி அந்த நிதானம் இருப்பவர்கள் மட்டுமே ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து பையர்னால ஜெயிக்க முடியும். அப்போ ஆப்ஷன் வால்டைலையும் ஆப்ஷன் ரைட்டர் ஜெயிக்கலாம், ஆப்ஷன் பையர் ஜெயிக்கலாம். அது எப்போனா அந்த ப்ரீமியம் கரைவு நடைபெற்ற பின் தான் அது நடைபெறும். அப்போது இந்த இடத்துல
எப்போ அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ மாதத்தில் எத்தனை நாள் வருது. அப்போ இண்டெக்ஸ் ரேஷியோ வந்தாலே ஆப்ஷன் பையர் கம்முன்னு உக்காந்துட்டா ட்ரேடு பண்ணாமல் உக்காந்துட்டாலே ஜெயிச்சிடலாம். அப்போது ஷார்ட் கவரிங்கோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கோ ஒரு மாதத்தில் எத்தனை டைம் வருது அதை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல நான் முடிவு பண்ணுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஆப்ஷன் பையிங்கில் ஜெயிக்க முடியும். அதனால் முடிவெடுக்கும் திறன் நான் எங்கே பண்ணணும் எங்கே பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். நான் எல்லா இடத்துலையும் போய் நான் கை வைப்பேன் நான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம்தான் வரும். அப்போ அந்த நஷ்டத்திற்கு காரணம் யாருன்னு நம்ம தான். அப்போ நம்ம முடிவெடுத்து தப்பு. அப்போ அந்த முடிவெடுத்தது தப்புனா அப்போ ஏன் தப்பாக போச்சுன்ட்டு நம்ம குறிப்பு எடுக்கணும். அப்போ அந்த குறிப்பு எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூடுகண்டை பூனைன்னு சொல்லுவாங்க. சூடுகண்டை பூனைன்னா ஒரு இடத்துல போனதுமே அது ஏதாச்சும் ஒரு தவறோ ஒரு யாரோ ஒரு அடிச்சிட்டாங்களோ ஒரு சூடோ இதுக்கு அடிச்சுன்னா திருப்பி அந்த இடத்துக்கு போகாது. ஆனால் நம்ம மட்டும் நஷ்டமாயிட்டே இருப்போம். ஆனால் ஏன் நஷ்டமாகறோம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நம்ம பண்ண மாட்டோம். நஷ்டமாகறோம்னா எதனால நஷ்டமாச்சு அப்போ அதை நம்ம செய்யக்கூடாது. அப்போ சூடுகண்ட பூனை மாதிரி நம்மளுக்கு அந்த இடம் நம்மளுக்கு வடுவாக இருக்கணும். அந்த வடுவாக இருந்ததுன்னா அந்த தப்பை நம்ம திருப்பி திருப்பி செய்ய மாட்டோம். ஒரு தப்பை திருப்பி திருப்பி செஞ்சால் என்ன ஆகும்? நஷ்டம்தான் ஆகும். இது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஒரு விளையாட்டு போட்டியை பார்த்துட்டு இருக்கோம். உண்மை நிகழ்வு காலத்தில் பார்த்துட்டு இருக்கோம். லைவ் மார்க்கெட்டில் பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கெட்னே வருது. லைவ் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். அதில் தோத்துட்டாங்க. இல்லை ஹைலைட்லேயாச்சும் அவன் ஜெயிப்பானான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தால் அது என்ன ஆகும்? அப்போது அது சிறப்பாக இருக்காது. அப்போ அது போல் ஹைலைட்லேயும் ஜெயிப்பான் அப்படின்னு பார்த்து யாராச்சும் பண்ணாங்கன்னா அது அவர்களோட மூடர்த்தனத்தை தான் உண்டாக்கும். அதனால் நம்ம சந்தையை எளிமையாக எப்படி பார்க்கணும், எப்போ வாய்ப்பு இருக்குது எப்போ வாய்ப்பு இல்லை, இது ரெண்டும் பகிர்வு நம்மளுக்கு தெரியணும். திங்கக்கிழமை ஓப்பனை பேஸ் பண்ணி ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் எப்படி, ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் எப்படி, வாரத்தோட முடிவுற்ற விலைக்கு எப்படி அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்கிறோம். இது அனைத்துமே நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்க சொன்னதான் நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிகழ்காலத்தில் இந்த குறிப்போட அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். சிலருக்கு அது புரியுறதில்ல, திருப்பி திருப்பி அதுவே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்ம கமெண்ட் பாக்ஸையே லாக் பண்ணிட்டோம். சும்மா ஏன்னா ஒரு எதிர்மறை எண்ணம் கொண்டு அவங்க உள்ளே வர என்ன ஆகும்னா நம்ம மனது பாதிக்கப்படும். அதனால அந்த எதிர்மறை எண்ணம் இருக்கிறவங்களுக்கு மதிப்பளிக்கணும் அப்படின்ட்டு இதுவரை நம்ம உங்களுக்கு பதில் அளிச்சுட்டு இருந்தோம். இனிமேல் அது வேண்டாம். யாராச்சும் நம்மளுக்கு உங்களோட சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது அதனால நான் யூடியூபோட கமெண்ட் பாக்ஸை நம்ம லாக் பண்ணிட்டோம். இப்போ 34,841க்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி. ஓப்பன் ஆனதுக்கு மேலே 1982 புள்ளி ஏறி இருக்கு. ஓப்பனுக்கு கீழே 37. அப்போது ஒரு வாரத்தோட துவக்கத்திற்கு கீழே மார்க்கெட் இல்லை அப்படின்னால சந்தையோட ரேஞ்ச் என்னவா இருக்கும்? மேலே தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி பாருங்கள். ஓப்பன் லோ கொடுத்தா மார்க்கெட் மேலே போகும்பாங்க, ஓப்பன் ஹை கொடுத்தா மார்க்கெட் கீழே வரும். ஏன்னா ரேஞ்ச் அப்படித்தான் இருக்கும். ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க, அப்போ அதுக்கு மேலே மார்க்கெட் போகுமா? போகாது. அப்போ அதற்கு கீழே தான் இருக்க வாய்ப்பு. இதுதான் ஓப்பன் ஹையோட அர்த்தம். ஓப்பன் லோ கொடுத்துட்டா அப்போ அது ஓப்பன் லோ கட் பண்ணாத வர ரேஞ்ச் எங்கே இருக்குன்னா மேலே தான் இருக்கும். ஸோ இதுதான் லாஜிக்கு. இது லாஜிக்கை புரிஞ்சுக்காமல் சும்மா ஒரு எதிர்வாதம் செய்கிறக்கு, அதாவது ஒரு எதிர்வாதம் செய்யறதுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பை நேர்மறை எண்ணத்திற்கு நம்ம செலுத்தணும்னா அதோட ஆக்டிவ் அதோட மாறுபடும். அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். லாஜிக்கலாக தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும். இப்போ அட்டவணைப்படி 36,500 கால் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே சந்தை இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது 36,500 கால் 480 ரூபா, 36,500 புட் 247 ரூபா. அப்போ 36,500 கால்னா 36,980 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 36,500 247 ரூபானா 36,250. அப்போ இந்த எல்லைக்குள்ளே மார்க்கெட் வால்டையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை நல்ல பிரேக் அவுட் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவு நம்மளுக்கு தெரியணும். அப்போ 36,500 காலோடைய அதிகபட்ச கை 533 ரூபா. அப்போ 36,500 கால் இந்த 533 ரூபாயை தாண்டலை அப்படின்னாலே நம்மளுக்கு 37,053 கடக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 36,500 புட்டு இந்த 208 ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் ஆகிட்டு இருக்கிற வர 208 இவங்க பிரேக் பண்ணலை. 36,500 புட் இனி இந்த 208 பிரேக் பண்ணலன்னா சந்தை கண்டிப்பாக 36,292க்கு கீழே கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போது இதை பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுட்டா உங்களுக்கு புரியும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கால் சைடு கம்மியாக இருக்குது, புட் சைடு அதிகமாக இருக்குது.
இப்போ இதனுடைய குறுகிய எல்லை 36,370 37,050, பரந்த எல்லை வைட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 36,020 37,380. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 36,980, 37,050, 37,217. சப்போர்ட் லெவல் 36,515, 36,370, 36,253. ஸோ இதோட எல்லைகளை நம்மளுக்கு மார்க்கெட்டில் எப்படி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டெல்டா வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாரோட போட்டி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், இது அனைத்துமே நம்ம கட்டண பயிற்சியில் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அது ஜூலை 29 வகுப்பு துவங்குகிறது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற எண்ணிற்கும் 8144220532 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வகுப்பில் இணைபவர்கள் உங்களுடைய ஈடுபாடும் சுயமாக முடிவெடுக்கும் திறனும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து நஷ்டமாயிருப்பாங்க, அந்த நஷ்டத்தை சரி கட்டணுன்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க நஷ்டத்தை கவர் பண்ணணுங்கிறது அவங்க மனசில் இருக்குமோ இல்லையே, இங்கே வகுப்பில் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியாது. அதனால் அவங்க நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அவர்கள் மனதிலே ஏறாது. அப்போ என்ன அர்த்தம் ஆகுனா, அப்போ அவங்களால வந்துட்டு நம்ம கொடுத்த கண்டென்ட்டை வந்து ஏதுவாக எடுத்து பார்க்க தெரியாது. அதனால் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் வரணும். வியாபாரத்தை செய்வதை முதல் என்ன சொல்கிறது, வியாபாரம் செய்யாமல் முதல் நம்ம கொடுக்குற ப்ராக்டிஸை பேக் டெஸ்ட் பண்ணி அதில் எப்படி நம்மளால் வந்து முடிவெடுக்கும் திறனில் ஏதுவாக மாற முடியுமா அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறவங்க வகுப்பில் வாங்க. நான் நிறைய நஷ்டமாயிட்டேன், உடனே அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறனால வர்றவங்கனால கண்டிப்பாக இதனுடைய அடிப்படையை கற்றுக்கொள்ள இயலாது. உங்களோட மனசு ஃபுல்லாக உங்களோட வியாபாரத்தில் தான் இருக்கும், லாப நஷ்டத்தில் தான் இருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் ஆள் மனதில் உங்களுக்கு உள்நுழைய வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்துட்டு கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணமும் ஈடுபாடும் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் இது அனைத்துமே வரும். வகுப்பில் இணைவதனால் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ தூரம் அதுக்கு ஈடுபாடாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.